கடந்த அக்டோபர் 30ஆம் தேதியன்று இந்தோனேசியாவின் சுமாத்ரா செலாத்தான் பகுதியில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கு தனது மனைவி ஃபேஸ்புக்கில் அடிக்கடி செல்ஃபி பதிவிட்டதால் ஏற்பட்ட பொறாமை காரணமாக 53 வயதுடைய மட் நசீர் என்ற நபர் தனது மனைவி சூர்யானி மீது கொடூர தாக்குதல் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டார். கணவன் மட் நசீர் படுக்கை அறையில் தனது மனைவியின் கைபேசியை கேட்டபோது இந்த பிரச்சினை ஆரம்பித்துள்ளது. சூர்யானி போனை கொடுக்க மறுக்கவே கடுமையான வாக்குவாதம் மூண்டது. இறுதியில் கணவர் வலுக்கட்டாயமாக அவரது கை தொலைபேசியை பிடுங்கிக் கொண்டு சூர்யானியை தாக்கினார். இதில் அவரது முகத்தில் வீக்கம் மற்றும் காயங்கள் ஏற்பட்டன. அண்டை வீட்டார்கள் தலையிட்டதை அடுத்து சூர்யானி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு விரைந்தார். அதே இரவில் காவல்துறை சந்தேக நபரை அவரது வீட்டிலேயே கைது செய்தது. சமூக ஊடகங்களில் மிகவும் விவாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள் மற்றும் உறவுகளில் ஏற்படும் பதட்டங்கள் எப்படி நிஜ உலக வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதுடன் திருமண உறவுகளில் புரிதல், நம்பிக்கை மற்றும் ஆதரவின் அவசியத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.